Hi, Begin Woods viewers. This is Gokul Rautram, film director. ஸோ நான் ரவுத்ரம் படத்தை பற்றி உங்கள்கிட்ட பேச போகிறேன். இதிகாசமும் புராணமும் எப்பவும் பொய் சொன்னது கிடையாது. அது ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தும். சட்டம் மறுக்கும், உறவு தடுக்கும், ஆபத்து மிரட்டும், ஆனால் வீரம் வளையாது. சூப்பர் குட்டில் படம் கமிட் ஆன பிறகு யாரை கேமராமேனை போடலாம் அப்படின்னு சூப்பர் குட்டில் சாய்ஸஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போது நான் ஆல்ரெடி சொன்னேன், இல்லை சார் நான் கேமராமேன் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஒருத்தரை சண்முக சுந்தரன் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. அந்த மேட்ரு இவர்கிட்ட சொல்லலை. நான் அப்போ ஃபஸ்ட்டு இவர்கிட்ட கூட சொல்லலை. சொல்லாமல் சௌத்ரி சார்ட்ட சொன்னேன், இல்லைப்பா இது ஆக்ஷன் போர்ஷனாக இருக்குது, படம் ஃபுல்லாக நிறைய பிளாக்ஸ் வருது, இவர் எப்படி புது ஆள் எப்படி அதெல்லாம் பண்ண முடியுமா, தாங்குவாரா அப்படிலாம் கேட்டார். நான் சொன்னேன், இல்லை அப்புறம் ஒரு சாய்ஸ் வர சொன்னார். அவர் பெரிய ஒரு ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் ஹிம், ஒரு பெரிய கேமராமேனை சொல்லி அவரை யூஸ் பண்ணிக்கிங்க படத்தில் அப்படின்னாரு. பட் நான் சொன்னேன், இல்லை சார் என்கிட்ட இருக்கவர் ரவி கே சந்திரன் அளவுக்கு வருவார் சார் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அவர் ஐப்ரோ ரைஸ் ஆகி கண்டிப்பாக வா, சரி கூப்பிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னாரு. கூப்பிட்டு வந்தால் அவர் சொன்ன முதல் வார்த்தை, இவர் ரவி கே சந்திரன் மாதிரி வருவாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு ரவி கே சந்திரன் மாதிரி தான் இருக்கார் அப்படின்னாரு அவர். ஏன்னா சார் ஆக்சுவலாக சௌத்ரி சார் பார்த்தோன்னு எல்லோரும் பயங்கரம் சீரியஸாக இருக்கார் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் அவரோட கமெண்ட்லாம் சான்ஸ்லெஸ், அந்த அளவுக்கு கமெண்ட் அடிப்பார். நிறைய இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் அவர் மூலமாக. நான் அடுத்த படத்துலலாம் மேபி அவர் கேரக்டரே வந்தாலும் வரும் படத்தில், அந்தளவுக்கு அவர் மேலே நான் இன்ஸ்பயர் ஆகிட்டேன். ஸோ அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு கேமராமேன் சொன்னேன்னா சரி ஓகே. அப்புறம் இவரோட பேசிக்காக இவர் நாட் ஓன்லி கேமராமேன் ஆஸ் வெல் அஸ் அன் ஆர்டிஸ்ட், எம்எஃப்ஏல கோல்டு மெடல் நேஷ்னல் அவார்டு வின்னர் அவர். ஸோ அந்த டேலண்ட்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இவர் இந்த படத்தில் இவர் செலக்ட் பண்ணது. ஃபஸ்ட்டு கிடச்ச வாய்ப்பு ஃபோட்டோ ஷூட்னு சொல்லி ஆரம்பிச்சிது. அது ஜீவா சார் ஃபஸ்ட் எடுத்துன்னு வரல. அந்த ஜீவா சார் பொசிஷனில் ஃபுல்லாக இயக்குனர் தான் ரொம்ப சிறப்பாக அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து சௌத்ரி சார் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ்ட் ஆகி உடனே சரி ஜீவா சார் போய் உடனே ஒரு ஆஃப் டே ஃபோட்டோ ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த ஆரம்பிச்சிருக்கோம் ஃபோட்டோ ஷூட்டு. அப்படி தான் எங்களோட முதல் படி அந்த ஃபோட்டோ ஷூட் தான். பொதுவாக ஒரு படத்துக்கு லொக்கேஷன் பார்க்குறதுக்காக ஒரு கம்பெனியில் ஒரு கார் கொடுத்து ஒரு 3 மாதம் அப்படி அனுப்புவாங்க. பட்டு இந்த படத்தை பொறுத்தவரையும் லொக்கேஷன் பார்க்குறதுக்காக, ஏன்னா நாங்கள் ஒரே இந்த சந்து பொந்து அந்த மாதிரி இஷ்டத்துக்கு லொக்கேஷன்ஸ் தேவை இந்த படத்துக்கு, எல்லாமே லைவ் லொக்கேஷன் ஆகணும் படத்துக்காக. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், டிசைட் பண்ணி எவ்ரி மார்னிங் ஒரு 5:30க்கெலாம் கிளம்பிடுவோம். நான் வெறும் பைக்கில் கிளம்பிடுவோம். பைக்கில் கிளம்பி பாதி லொக்கேஷனை பிடிச்சோம். அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர், அதெல்லாம் நான் படம் கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ இன்னொரு 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட கார் இருந்துச்சு. ஸோ அவன் எங்களை கூட்டிகிட்டு போயிடுவான். ஸோ அந்த மாதிரி இந்த படம் சௌத்ரி சார்ட்ட கதை சொல்கிறதுக்கு முன்னாடி இதோட 75% ஆஃப் த லொக்கேஷன் லாக்டு. ஸோ அந்த லொக்கேஷன் அன்ட்டு இந்த படத்தில் அதோட ரிசல்ட் இந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் நாங்கள் பண்ண லொக்கேஷன் அன்ட்டு தெரியும். எடுத்தோன்னா ஃபோட்டோ எடுக்க விட்டாருங்க. அதுக்கப்புறம் படம் வரைய சொன்னார். படம் வரைஞ்ச அப்புறம் தான் நான் அப்புறம் மூவி கேமரா ஸோ ஃபுல் ஃபிலிமுக்கு இல்லை ஸ்டோரி போர்டு எப்படி பண்ணோம்னா எடுத்தோன்னே பேப்பர் மேலே இதில் இருக்குது, லேப்டாப்பில் காட்டுறேன். ஆக்சுவலாக எடுத்தோன்னே ஸ்டோரி போர்ட் பண்ணல. ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் சீனுமே ஒரு பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சாரு, ஹேமத், அசிஸ்டண்ட் எல்லாருமே சேர்ந்து ஒரு சீனை ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணி காட்டி, முருகேஷ், பாரதி, சிம்பு எல்லாருமே அந்த ஒரு சீனில் எத்தனை ஆர்டிஸ்ட் இருப்பாங்களோ அந்த பிளேஸ்மெண்ட் நார்மலாக வச்சு ஒரு சீன் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த சீன் பர்ஃபார்ம் பண்ண அதுக்கப்புறம் ஹவு டு டிசைட் த கேமரா மூவ்மெண்ட்டு எல்லாமே பிளான் பண்ணோம். ஈச் அண்ட் எவ்ரி சீனுக்கு அந்த மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு விஷுவல் இம்பேக்ட் எப்படிலாம் கொடுக்க முடியுங்கிறத எடுத்தோடனே ஸ்டோரி பண்ணால் வெறும் ட்ராயிங் பண்ணிவிட்டு அப்படிலாம் போல். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ், ஒரு லொக்கேஷன்னா லொக்கேஷனோட ஃபோட்டோஸ் எவ்ரி ஆங்கிளில் இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் அப்படியே ஸ்கேட்டர்டாக கீழே டேபிளில் போட்டு வச்சுருப்போம். அப்புறம் ஃபுல்லாக சீன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பர்ஃபார்ம் பண்ண அது மோல்ட் ஆகிட்டே இருக்கும்.
அந்த சீன் இன்னும் அந்த டயலாக்ஸ்லேருந்து இம்ப்ரூவ் ஆகும். எல்லா சைடுமே அந்த போத் ஆஃப் ரெண்டு பேத்துக்குமே அது வந்து பெரிய லெவலில் அந்த ப்ரீ ஒர்க்ஸ் வந்து பயங்கர ஹெல்ப் பண்ணுச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் அது அந்த எக்ஸிக்யூஷன் வந்து அப்படியே ஆன் ஸ்க்ரீனில் வந்திருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஜென்ரலாக ஸ்டோரி போர்டு வந்து 1% போடுவாங்க. இது நாங்களே ஸ்டோரி போர்ட் போட்டு விஷுவலைஸ் பண்ணுறதுனால எக்ஸாக்டாக ஒரு 95% வந்து என்ன ட்ராயிங்கில் என்ன இருக்கோ அது அப்படியே எக்ஸிக்யூட் ஆச்சு. இந்த கோபம் எதுக்காக இந்த கோபம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அந்த கோபத்தில் வந்து அமைதிக்காக தான் இந்த கோபம். ஸோ அந்த அவனோட வெளிப்படுத்துகிற விதமும் அந்த அமைதியாக தான் இருக்கும். ரொம்ப ஷட்டிலாக தான் இருக்கும். கோபம்னா ஓன்னு கத்தி ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணி அந்த ஃபோட்டோஷூட்டில் கூட அந்த கண்ணை மூடிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அது கூட அந்த அவ்வளோ எமோஷன்ஸ் கொடுக்கும். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ், அந்த விஷயத்தை தான் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிறேன் ஜீவாட்ட. ஜீவா சார் வந்து ஆக்ஷன் போர்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் எமோஷன் சீன் வந்து ரொம்ப இந்த படத்தில் வந்து ஒரு சார் கதை சொன்னப்பே அந்த சீன் வந்து ரொம்ப பாதிச்சுது. அந்த சீனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு ஜீவா சார். ரெண்டு மூணு இடத்துல எமோஷன் சீன் இருக்கும். எமோஷன் சீனும் சரி, ஆக்ஷன் சீனும் சரி அவ்வளோ அழகாக வந்திருக்கு இந்த படத்தில். இது எல்லா கேட்டகரி பீப்புள்ஸ்க்கும் ரொம்ப, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் ரொம்ப ரசிக்கிற தன்மையாக இருக்கும். எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த படம். ரவுத்திரம்னா எல்லாருமே என்ன கேட்குறது கோபம் ஆக்ஷன் அவ்வளோதானா, கோபம் மட்டும்தானா? இல்லை எல்லாமே இருக்குது. ஏன்னா இந்த கோபத்தை தாண்டி இதில் வந்து ஒரு அழகான ஒரு காதல் இருக்குது. இதில் வந்து ஒரு குடும்பம் இருக்குது. எல்லாத்தையும் மீறி இதில் வந்து ஒரு சக மனுஷனுங்க மீதான ஒரு அக்கறை இருக்குது இந்த படத்தில். ஸோ அது எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த படத்தில். ஸோ அதுதான் இந்த படத்தோட. ஒரு படத்தை காமெடி பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தான் காமெடி பண்ணோம், வெரி வெல் நோன் ஆர்டிஸ்ட் தான் காமெடி பண்ணுன்ற அவசியமே கிடையாது. இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு போயிடுவான். அந்த இதுக்கு முன்னாடி அவன் நடிச்சிருக்கவே மாட்டான். ஒரு ஓரமாக ஸ்க்ரீன் எஜ்ஜில் நின்றுட்டுருப்பான். அவன் மொத்த பேரையும் அவன் பக்கம் அவன் கவனத்தை ஈர்த்துருவான். ஸோ இந்த படத்தில் வர ஒவ்வொரு கேரக்டர்ஸும் உங்களை ரசிக்க வைப்பாங்க. ஸோ தெர் இஸ் நோ நீட் ஃபார் காமெடியன்ஸ் டு கம் அண்ட் ப்ளே. இது ஒரு யதார்த்தமான ஒரு படம். இதுக்குள்ளே வந்து அவங்க தனியாக உள்ள இன்செர்ட் எல்லாம் பண்ண முடியாது இந்த படத்தில். ஸோ இதில் வர கேரக்டர்ஸ் பண்ணுறது தான் காமெடி. அன்பிலீவபிள் காமெடி இருக்குது. இப்போ வந்து நான் பப்ளிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ த்ரூ த மீடியா வந்து ஐம் டாக்கிங் டு த பீப்புள். இப்போ வந்து என்னோடய ஆக்டிவிட்டியோ இல்லை உங்களோட ஆக்டிவிட்டியோ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது யாராவது மாற்றிட முடியும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இவரும் நானும் பேசிகிட்டு இருக்கோம். இவர் ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல நான் அதுக்கு ரியாக்ட் பண்ண போய் ஒரு டோட்டல் சுச்சுவேஷன் இங்கே மாறிடும். ஸோ அப்படி தான் இந்த படத்தோட ஸ்கிரிப்டே அப்படி தான் அமைச்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு கேரக்டர்ஸும் வந்து இந்த ஸ்கிரிப்டை கொண்டு ஸ்க்ரீன் ப்ளே எப்படி போகும்னா இந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த ஸ்கிரிப்டை ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு செஸ் கேமில் வந்து ஒரு பான் வந்து டோட்டலோட கேமையும் மாற்றிடும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வர ஒரு சின்ன கேரக்டர் கதையோட போக்கையும் மாற்றிட்டு அம்பாடி போயின்னு இருப்பான். ஸோ நம்ம லைஃப்பில் அப்படி தானே நடக்கும். நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம். திடீர்னு இன்றைக்கி அவனை இங்கேருந்து ஒருத்தன் வந்திருப்பான், அவன் வந்து இன்றைக்கி நம்ம லைஃப்பை ஆல்டர் பண்ணிட்டு போயிடுவான். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் இருக்கும். நினச்சது மாதிரி இல்லை ஜீவா. ஆக்சுவலாக நினச்சதுக்கு மேலே இருந்தார் அவர். அந்தளவுக்கு ஒரு டைம் எடுத்து பண்ணார். ஒவ்வொரு ஷாட்டுக்கும் வந்து நாங்கள் எப்படி ஹோம் ஒர்க் பண்ணமோ என்ஜாயபுளாக பண்ணார். ஆமாம், நாங்கள் எப்படி ஹோம் ஒர்க் பண்ணமோ அந்த அளவுக்கு அவரும் ஒரு ஷார்ட்டுக்கு முன்னாடி வந்து இந்த சீன் நான் சொல்லிட்டேன்னா அது வில் டேக் சம் டைம், ஒரு 2 minutes 3 minutes எடுத்துகிட்டு பொறுமையாக அந்த சீன் பேப்பர் ஒழுங்காக படிச்சுட்டு திருப்பி வந்து என்கிட்ட சில டவுட்ஸ்லாம் என்னென்ன இது இப்படி பண்ணிக்கலாம், இது இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்லாம் கேட்பார். ஸோ அதுவே அவ்வளோ ஏன்னா அந்த வெற்றிக்கு அப்புறம் சில சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணோம். அந்த வெற்றி வந்து அவர் தலைக்கு சுத்தமாக போகல. நான் முன்னாடி எப்படி பார்த்தோனோ அதே மாதிரி தான் இருந்தார். ஸோ அதுதான் நினைக்கிறேன் மேபி ஜீவாவோட இந்த சக்ஸஸ்க்கு ஒரு காரணம். பிகாஸ் இஸ் வெரி கூல் அண்ட் அவர் ரொம்ப யதார்த்தமாக இருப்பார். அவர் இந்த படமே ஹோல் ஃபிலிம் இஸ் அபவுட் கேஸ்டிங். ஏன்னா நீங்கள் இப்போ ஆர்ஆரில் ஒர்க் போயிட்டுருக்கு, எஃப்எக்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு, டிஏயில் ஒர்க் போயிட்டுருக்கு. எல்லாரும் யுனானிமஸாக சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஃபிலிமில் வந்து காஸ்டிங் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா காஸ்டிங் பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்கள வந்து 100% வந்து எக்ஸிக்யூஷன் வந்து நடந்திருக்கு. அது ஒரு மூலம் தான். நான் அது ரொம்ப இதாக சொல்கிறேன். நான் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர், ஏன்னா ஒரு லொக்கேஷன் பார்க்க போனோம், அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு
அந்த ஒருத்தர் நின்று இருந்தார். அவரை பார்த்தோன்னே சின்ன கேரக்டர் தான் அது பண்ண வைக்கலாம். அவர் என்னென்னா ஒரு லொக்கேஷன் நார்மல் பக்கத்தில் ஒரு லொக்கேஷன் பார்க்க போயிருந்தோம். அந்த பக்கத்தில் ஒரு வீடு ஒரு இடிஞ்சிருந்தது. அது உள்ளே போய் ஒரு கேமரா ஸ்டில் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி அது உள்ளே கேட்கலாம்னா அந்த ஆள் விடலை. அவர் ஒரு மாதிரி ரொம்ப அந்த ராயபுரத்தில் இருக்கிற லோக்கல் அவர் ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தார் அவர். ஸோ அவர்கிட்ட எப்படி போய் கேட்குறதுன்னு பார்த்துட்டு கேட்க போனேன். பட் கேட்க போன இடத்துல அவரோட ஸ்லாங் பார்த்தேன், அவருடைய மாடுலேஷன் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இவரே நடிக்க வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் நேராக அதை போய் கேட்டேன் அவர்கிட்ட. அவரு கூட சும்மா நான் உள்ளே வரத்துக்காக அது மாதிரி கேட்குறேன்னு நினச்சிட்டாரு அவர். நான் உள்ளே வரதுக்கு சும்மா எல்லாம் கதலை விடாது போப்பா அப்படின்ட்டு. இல்லை சார் வேணும், நீங்கள் பேசுகிறது எனக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் ஸ்டைல் எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஒரு படத்தில் ஒரு ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்படியா? அவர் தான் இந்த படத்தில் வந்து ஒரு எம்எல்ஏ ரோல் பண்ணியிருக்காரு. 2 சீன் வராரு, டெஃபினட்டாக கிளாப்ஸ் வாங்குவார். ஸோ வர 2 இடமும் ஒரு ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார். அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அவர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ரோட்டில் நிறைய பேர் போகிற வழியில் பார்த்து வண்டியில் ஏற்றின்னு வந்துட்டேன் நிறைய பேர். சரி இவர் கரெக்டாக இருப்பார் இந்த ரோலுக்கு, இவர் இந்த ரோல் கரெக்டாக இருப்பார். ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி ஷூட்டிங்கில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களாம் ஸ்டே கூட பக்கத்தில் ஒரு 4 சீன் வந்து நடிச்சிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் இருந்தது. அதுக்கு ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷனும் இருந்தது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா புது ஆட்களை வச்சு ஒர்க் வாங்குறதுன்றது இப்போ ஜீவாகிட்டே ஸ்டே ஆகிட்டே ஈஸியாக வாங்குற மாதிரி புது ஆர்டிஸ்ட்டை வாங்க முடியாது. பட் அதுட்டு அந்த ரிசல்ட் வாங்கின பிறகு பார்க்கும்போது இன்றைக்கி அமேசிங்காக இருக்குது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். இன்றைக்கி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எஃபெக்ட்ஸில் பாராட்டுறாங்க, ஆர்ஆரில் பாராட்டுறாங்கன்னு நினைக்கும் போது ஐ எம் ஹாப்பி. அட்லீஸ்ட் நம்ம என்ன நினச்சோமோ அது வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது வி ஆர் ஆல் ஹாப்பி. இந்த படத்தில் ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய சாய்ஸஸ் வந்தது ஆனஸ்ட்டாக. ஏன்னா ஹீரோக்கு எப்படி சாய்ஸே இல்லையோ ஹீரோயினுக்கு வந்து ஏகப்பட்ட சாய்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் யாருன்னு தேடும் போது ஒருத்தர் பெர்ஃபார்மன்ஸ் வராது. அதாவது நியூ ஃபேஸ் கூட ட்ரை பண்ணோம். என்ன அப்படியே டைலாமில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒன் டே வந்து வி ஃபிக்ஸ் வில் கோ ஃபார் ஸ்டேயா அப்படின்ற மாதிரி சார்கிட்ட போய் சொன்னேன், சௌரி சார்கிட்ட போய் சொன்னேன். உடனே சாரும் சரி உனக்கு ஓகேனா நீ கோ ஹிட் அப்படின்ற மாதிரி சொன்னார். அகெயின் ஸ்டேயாவுக்கு ஃபோனில் பேசினேன். அப்புறமா வந்து ஷி வாண்ட் த ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஐ சென்ட் த ஸ்கிரிப்ட் த்ரூ த மெயில். அது ஸ்கிரிப்டை படிச்சுட்டு அவங்களுக்கு இங்கிலீஷில் தான் அனுப்பணும், தமிழ் தெரியாது. ஸோ அது ஆக்சுவலாக ஒரு வருத்தமான விஷயம், பட் ஸ்டில் ஹெல்ப்லெஸ். ஸோ ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சேன், அவங்க படித்தாங்க. படித்து பார்த்துட்டு ஷி செட் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நான் கண்டிப்பாக இது எனக்கு சேலஞ்சிங்கான ஸ்கிரிப்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், நான் பண்ணுறேன். நான் பொதுவாக ஆக்ஷன் படம்னா வந்து ஹீரோயின் வந்து 4 சாங்க்கு வருவாங்க, இல்லை 3 சாங்க்கு வருவாங்க. அப்புறம் வந்ததுன்னு தெரியாது, செகண்ட் ஹாஃபில் எங்கே போனாங்கன்னே தெரியாது அவங்க. பட் இந்த படத்தில் வந்து ஷீ இஸ் த சோல் ஆஃப் த மூவி. அவங்களோட கேரக்டர் வந்து படத்தை சப்ஜெக்டை தாங்குகிற ஒரு கேரக்டர். அது ஒரு ஆக்ஷன் ஃபிலிமில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ரோலாக இருக்கும் ஸ்டேயாவோட ரோல் இந்த படத்தில். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து நான் அவங்கள எங்களோட சீன் ஷூட் பண்ணும்போது ஷி ஹாஸ் டு கம் இன் சாரி. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு see her எப்படி வரப்போகிறா, அவங்க எப்படி பண்ண போகிறாங்க. ஏன்னா அந்த சீன் வந்து பெர்ஃபார்மன்ஸ் படத்துலேயே நிறைய பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கோப் உள்ள ஒரு சீன் அவங்களுக்கு. ஸோ அவங்க எப்படி பண்ண போகிறாங்க நானே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ஷாட் அவங்க நடித்தது வந்து இன்னும் மைண்டில் இருக்குது. நாங்கள் 2 பேரும் கையெல்லாம் கொடுத்துக்கணும், செம்ம சாய்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ஸ்டேயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து படத்தை ரொம்ப லைக் எ ஜுவல் இந்த க்ரௌன் இந்த படத்தில் அவங்க அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவ்வளோ எலிவேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் டு ஹர். பிகாஸ் இந்த படத்தோட வெற்றியில் வந்து ஸ்டேயாவோட பெரும் பங்கு இருக்குது ஸ்டேயாவுக்கு இந்த படத்தில். ஸோ அந்தளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க ரோல் வந்து இன்னும் ஒரு நார்மலான அந்த சினிமா ரெகுலரான அவங்க இந்த ஹீரோயின் ரோல் இல்லாமல் எல்லாருமே என்ன கேட்குற கேள்வி தான் இல்லை, கிளாமர் இருக்கா ஸ்டேயா நடிக்கிறாங்களேன்னு. கிளாமரை மீறி ஹீரோயினுக்கான கிராமர் இருக்குது. நான் போகிற தூரம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் போய் சேர்ற இடம் அவனா மட்டுமே இருக்கணும். மியூசிக் வந்து இட்ஸ் அகெயின் நியூ சாய்ஸ் தான். அதுவும் கேட்டார் ப்ரொடியூசர், பெரிய மியூசிக் டைரக்டர் தான் கொடுத்தாரு. அதுவும் வேணான்னு சொன்னேன். ஏன்னா நான் சில விஷயங்கள் மைண்டில் வச்சுருந்தேன், இப்படி தான் இந்த சாங் வரணும், இப்படி தான் இது மைண்டில் வரணும். ஸோ நான் நினச்ச விஷயங்கள் எங்கேயும் கட்டக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து ஐ டிட்ன்ட் கோ ஃபார் பிக் பீப்புள். ஸோ மியூசிக் டைரக்டர் வந்து பிரகாஷ் நிக்கின்னு அவர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அவர் வந்து ஜிவி பிரகாஷ் கூடயும் ஏஆர் ரகுமான் சார் கூடயும் இருந்தாருன்னு சொன்னாங்க. ஸோ அவர் மியூசிக் பண்ணியிருக்கார். ஒரு 5 சாங் இருக்குது இந்த படத்தில். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவர் பண்ணல, ஆக்சுவலி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வேறு ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணுறாரு. ஸோ மியூசிக் வந்து ரொம்ப எல்லா சாங்ஸுமே வந்து இட்டு கொடுத்துருக்காரு அந்த மியூசிக் டைரக்டர். ஏன்னா ரொம்ப ரேராக அமையும் 5 ஆல் சாங்ஸ் ஹிட்டுன்றதுலாம் ஒரு படத்தில் வந்து
ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு அந்த மாதிரி தான் வரும். பட் இந்த மியூசிக் டைரக்டர் அதை ஈஸியாக நடத்தி காட்டியிருக்காரு. ஸோ he has to be appreciated for that. His name is பிரகாஷ் நிகி. அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர். கணேஷ் ஆச்சாரியானும் போதே நான் ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பேன். என் முகம் தானாக சிரிக்கும். ஏன்னா ஒரு நல்ல மனுஷனை சந்திச்சேன்னு எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் எப்போவுமே. இந்த படத்தால் எனக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து கணேஷ் ஆச்சாரியா. நான் கதை சொல்லும் போதே இந்த ரோல் வந்து கணேஷ் ஆச்சாரியா பண்ண போகிறேன் சார் அப்படின்னு சௌத்ரி சார்கிட்ட. ஆனால் அவர் சொன்னார், இஸ் இட் பாசிபிள், அவர் பண்ணுவாரா, இதெல்லாம் எப்படி நடக்கும், அவர் பாம்பேயில் இருக்கார், அவர் போய் அவருக்கு லாங்குவேஜ் தெரியாது, என்ன சொல்கிறேன், எப்படி இது லோக்கல் ரோலாக இருக்குது, எப்படி பண்ணுவார். இல்லை சார், நான் எழுதும் போதே மைண்டில் வச்சுருந்தேன் இவரை பண்ண வைக்கணும்னு. ஸோ நான் கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு. இது ஒன்று என்ன பாம்பே அமிச்சாங்க போய் கதை சொல்கிறதுக்காக. பட் கதை போய் சொல்ல போகும்போதே வந்து அவர் ரிகர்சலில் இருந்தார். ஒரு படம் ஷூட்டிங்கோட சாங் ரிகர்சல் இருந்தார். ஐ வாஸ் கீன்லி வாட்சிங் இஸ் ரிகர்சல்ஸ். அப்போது அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ஐ வாஸ் வாட்சிங். அப்போ நான் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பார்க்கும்போது ஐ டிசைடட் நான் கரெக்டான இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்றது தெரியும். அந்த ரோலுக்கான ஆள் பிடிச்சிட்டேன்னு தெரிஞ்சிடுச்சு. பட் இப்போ நான் பிடிச்சிட்டேன், பட் நான் சொல்கிற கதை அவருக்கு பிடிக்கணும் இல்லையா. ஸோ ஐ வாஸ் ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அவரோட மீட்டிங்காக. அவர் எல்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட வந்து உட்காந்தாரு. உட்காந்தோன்னே அவருக்கும் அகைன் இங்கிலீஷில் தான் நரேட் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்கிரிப்டை நரேட் பண்ணி முடித்தேன். நரேட் பண்ணி முடித்து ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் கூட இல்லை, அதுக்கப்புறம் எங்களோட ட்ராவல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பிரதர்லி ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அவர் என்னை உடனே ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போனார், சாப்பிட வச்சார். உனக்கு எப்போ என்ன தோணுச்சு அப்படின்னு அவர்கிட்ட முதல் கேள்வி தான், யாரும் கூப்பிடலையே, நீ எப்படி எனக்கு இந்த ரோலை செலக்ட் பண்ண அப்படின்னு. இல்லை மாஸ்டர், நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க இந்த ரோலுக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இன்னொரு கேரக்டர் வேறு படத்தில் இன்னொரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் அப்படி இருக்கும், இந்த கேரக்டர் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் மாஸ்டர், ஸோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. உடனே அவரும் பண்ணார். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து மேபி ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டு சினிமாலன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அவரோட ஸ்டைலில் இல்லை, ஏற்கனவே பார்த்த வில்லன் ஸ்டைலில் இதில் வராது. ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ராயிங் பேஸ் பெயிண்டிங்லேருந்து வந்தால் கூட ஏஸ்தட்டிக்ஸுங்கிற இம்பார்ட்டன்ஸ்க்கெலாம் போய் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அந்த கதைக்கான அலைகள் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்லேருந்தே மைண்டில் வச்சுட்டு இருந்தேன். அது கதைக்கு என்ன அலைகள் தேவையோ அது மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட ப்ரெசன்ஸ், அந்த அமைப்பு வந்து எனக்கு ரொம்ப விஷுவலாக ஒரு லுக் கொடுத்துருக்கு இந்த படத்தில். ஏன்னா இப்போ ஒரு ட்ரெய்லர் செகண்ட் ட்ரெய்லர் வந்திருக்கும். அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு ஹேண்ட்ஸ் ஓப்பன் ஆகும், ஒரு ஃபோட்டோ இருக்கும், அப்படியே ஒரு மெலோடியாக ஸ்டார்ட் ஆகும். ஃபர்தர் அந்த நேம் ரௌத்ரம் போட்ட அப்புறம் ஒரு பயங்கர பீக் ஆக்ஷன் போகும். அந்த கண்டென்ட்டில் தான் ஃபுல் படத்தோட ஸ்க்ரீன் பிளேவே இருக்குது. ஒரு மெலோடியாக ஒரு ஃபேமிலி ஒரு சீக்வன்ஸ் போகும், ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் போகும், ரெண்டுமே மாற்றி போகிறதுனால விஷுவலாக வந்து ஒரு டோட்டல் பிக்சருக்கு ஒரு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கு. எப்படின்னா அந்த ஒரு லவ் மூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கலர்ஸ் எல்லாமே பேஸ்டல் லுக்ஸில் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வில்லன் போர்ஷன்ஸ் போகிற பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக ஒரு நல்ல ஹை கான்ட்ராஸ்ட் லுக் இருக்கும். அது என்னென்னா டோட்டல் படத்தோட திரைக்கதை அமைப்பு வந்து இந்த படத்துக்கு பெரிய பலம். எனக்கு விஷுவல் சைடு அந்த மாதிரி அமைஞ்சது வந்து எனக்கு பெரிய ப்ளஸ். அது படம் ஆரம்பிச்சதுலேருந்து எண்டு வரைக்குமே அது வந்து இருக்கும், அந்த பேஸில் இருக்குது, அந்த சென்ஸில் இருக்குது ஃபுல்லாக. அந்த ட்ரெய்லரில் அந்த செகண்ட் ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா அப்படி எல்லாருக்குமே டெக்னீஷியனில் மொத்தம் இருந்து நார்மல் பீப்புள்லேருந்து எல்லாருமே அந்த ட்ரெய்லர் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப கண்டென்ட்டாக பிடிச்சது, ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஃபைட்டை விட வந்து இந்த ஃபைட்டோட லீடு இருக்கு இல்லையா, ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் படத்தில். அதுதான் நாங்கள் ஹோம் ஒர்க் பண்ணோம். ஸோ அதோட ஃபைட்டோட லீட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் அனலர்ஸோட ஒர்க் வந்து மேபி இஸ் பெஸ்ட்னு நினைக்கிறேன். நிறைய பண்ணியிருக்காரு. அது இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் சும்மாலாம் சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் அவராக சொன்ன விஷயம் வந்து அவராக சொன்னது வந்து இந்த வாழமீன் ரொம்ப பிரச்சனை பண்ணுது. அவராக சொன்னது வந்து திஸ் இஸ் மை பெஸ்ட்டு சார் அப்படின்னு நிறைய தடவை சொல்லியிருக்காரு. நிறைய ஆர்டிஸ்ட்டு சொல்லியிருக்காரு இந்த படத்தை. ஸோ இது என்னென்னா இதெல்லாம் ஒரு ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டருக்கு வந்து எனக்கு அனலர்ஸ் மாதிரி ஒரு மாஸ்டர் கிடைச்சதில் வந்து பெரிய பிரச்சனை. நிறைய பேர்கிட்ட போய் அவர் போய் சொல்கிறாரு. நான் வேறு ஒரு டேரக்டரையோ வேறு ஒரு ஆக்டரையோ நான் எங்கேயாவது வெளியே போய் பேசும்போது இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் நான் மீட் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, அனலர்ஸ் உங்களை பற்றி சொன்னார் சார் அப்படின்வாங்க. ஸோ நல்லா பண்ணுறீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சார்ன்னுவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேட்டிவான மாஸ்டர்.
அதை மீறி ஒரு இந்த படத்தில் ஸ்டண்ட் வந்து ஒரு ஃபைட்டு டெஃபினேஷன் மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள். இது இப்படி நார்மலாக இப்போ இப்படி தான் அடிக்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா. இப்போ இங்கே பிரச்சனை ஆகிடுச்சு இவனா இப்படி அடிக்க போகிறான் அப்படின்னு நினச்சா அந்த மாதிரி அடி அங்கே அப்படி உள்ளது அது வேறு மாதிரி விழும். ஸோ அதுக்கு வந்து நான் நினச்ச அந்த விஷயத்துக்கு வந்து அன்லர்ஸ் வந்து அதை ரொம்ப அழகாக உருவப்படுத்தி ரொம்ப அழகாக பண்ணார் அது. ஸோ அவர் ரொம்ப ஒரு நார்மல் ஃபைட் மாஸ்டர்னாலே அவங்களுக்கு ஒரு மேனரிசம் இருக்கும். நார்மலாக நிறைய மாஸ்டர் அப்படி இருக்கும். அந்த மேனரிசம் எதுவுமே அவர்கிட்ட நீங்கள் பார்க்க முடியாது. அவர் ஒரு டான்ஸ் மாஸ்டர் மாதிரி தான் இருப்பார் அவர். ரொம்ப கூல் டு த கோர் அவர். ரொம்ப அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்லாம் விரும்புகிற ஒரு ஃபைட் மாஸ்டர் அவர். இன்ட்ரோல் பிளாக் முன்னாடி ஒரு ஷாட் வரும். அந்த இன்டர்மிஷன் போகிறதுக்கு ஒரு 4 ஷாட்டுக்கு முன்னாடி ஒரு ஷாட் வரும். அக்கேலா கிரெயினில் எடுத்த ஷாட்டு. அந்த ஷாட் வில் பி த பெஸ்ட் ஷாட் ஆஃப் த ஃபிலிம். அது என்னென்னா ஒரு 4 தெருவை ஒன்றா க்ராஸ் பண்ணி ஒரே சிங்கிள் ஷாட்டில் ஒரு 58 செகண்ட்ஸ்க்கு ஒரு ஷாட் ஓடும். ஒரே ஷாட்டில் எங்கேயோ ஆரம்பித்து அது எங்கேயோ போய் முடியும் அந்த ஷாட்டு. ஒரு 4 ஸ்ட்ரீட்டு கவர் பண்ணி எடுத்திருக்கோம் அந்த ஷாட்டில். அந்த 4 ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு இடத்துக்கு போனோம் அந்த ஷாட்டு. அந்த இடத்துக்கு போகிறதுக்காக நாங்கள் அந்த லொக்கேஷன் பார்த்தோம். அதில் வந்து ஒரு 4 ஸ்ட்ரீட்டுன்னு போயிட்டோம். கடைசியில் பார்த்தா அதில் ஒரு 3 குப்பம் அதில் இன்வால்வ்டு. ஸோ 3க்கும் 3 பஞ்சாயத்து ஆளுங்க, பஞ்சாயத்து போர்டில் வருது. அவங்கள கட்டுப்படுத்தி அந்த ஷாட்டை எடுக்கிறதுக்குள்ளே 2 பேரும் செத்து சுண்ணாம்பு போயிட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு க்ரௌடு. அப்படியே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைப்போம். திடீர்னு கால் அடியிலேருந்து ஒருத்தன் உள்ளே புந்து ஓடிடுவோம், சின்ன பையன் ஒருத்தன். ஸோ அவ்வளோ க்ரௌடு. அங்கே எங்கேயாவது ஒரு 2000 பீப்புள் அந்த ஷாட்டை சுற்றி வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்கள அத்தனை பேரையும் அவாய்ட் பண்ணி அந்த ஷாட் எடுக்கணும். எங்களுக்கு கிடைச்ச டைம் அதுக்கு ஒரு 4 hours தான். அந்த ஈவினிங் அந்த வார்ம் லைட்டில் எடுத்தாகணும். 4:30 மணிக்கு லைட் எடுத்தோம்னா கரெக்டாக அதில் மிஸ் பண்ணால் அதில் ஆர்டிஸ்ட் தப்பானாலும் போய்டும். ஒருத்தன் ஓடி வருவான், அவன் மிஸ் பண்ணாலும் ஓடிட்டு போய்டும். ஸோ அதில் அவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருந்தது அந்த ஷாட்டில். பட் இன்றைக்கி அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தட் வில் பி த பெஸ்ட் ஷாட். நீங்கள் படத்துக்கு என்ன ஹைலைட்டுன்றீங்களா, அந்த ஷாட் இந்த படத்தோட ஹைலைட். பிரகாஷ் ராஜ் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப வைட்டலான ஒரு ரோல் பிரகாஷ் ராஜோட ரோல். அவரோட ஒர்க் பண்ண அந்த நாட்கள் வந்து நம்ம அந்த ஷூட்டிங் டேஸ் வந்து என்னால் ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஷூட்டிங் டேஸ் எங்கள் 2 பேருக்கு அவர் கொடுத்தாரு. ஏன்னா எவ்வளோ ஆர்டிஸ்ட், ஏன்னா அவர் ஷூட் பண்ணும்போது அந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப ஃபாரவே லொக்கேஷன்ஸ். அதாவது கேரவன்லாம் உள்ளே கொண்டு வர முடியாது. ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் கேரவன் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே தள்ளி போய் ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் தான் அந்த இடத்துல வண்டிலாம் உள்ளே போவாது அந்த இடத்துல. ஸோ அவரு யாராக இருந்தாலும் அங்கே நடந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அங்கே நடந்து தான் வரணும், நடந்து வந்து தான் நிற்கணும். ஸோ அப்போது நான் அவரை வச்சு ஷார்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது நான் ஃபஸ்ட்டெல்லாம் அவரை பற்றி என்னமோ சொன்னாங்க. அவர் ரொம்ப ஷார்ட் டெம்பர், அவர் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ண, இல்லைன்னா பிரச்சனைன்ற மாதிரிலாம். பட் அமேசிங் ஆக்டர். அவர் நேஷ்னல் அவார்டு வாங்குறாருன்னா அதுக்கு காரணம் இருக்குது. அது இஸ் சச் அன் அமேசிங் ஆக்டர் அண்ட் அமேசிங் பர்சன் ஆஸ் வெல். ஏன்னா ஒரு ஷார்ட்டு முடிச்சுட்டு ஞாபகம் இருக்கு அவனுக்கு. ஒரு ஷார்ட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து நாங்கள் 2 பேர் என்னென்னா ஒரு 3 மணிக்கு ஒரு ஷார்ட்டு 3:30 மணிக்கு, ஏன்னா லொக்கேஷன் பார்க்கும்போது டிசைட் பண்ணோம் இந்த லைட் இந்த டைமில் இங்கே வருது, ஸோ இந்த டைமில் இந்த ஷார்ட் எடுக்கணும், இந்த லைட்டு இந்த இடத்துல வருது, ஸோ இந்த டைமில் அந்த ஷார்ட் எடுக்கணும்னு. ஸோ நாங்கள் 3:30 மணிக்கு ஷார்ட் எடுத்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஞாபகம் வந்துச்சு அந்த ஒரு பர்டிகுலர் லைட் வந்து இந்த இடத்துல தான் இங்கே தான் ஃபாலோ ஆகும். அது ஷமி அந்த ஷார்ட்டு மறந்துட்டோமே, வா ஓடலாம் அப்படின்ட்டு நாங்கள் 2 பேரும் ஓட ஆரம்பிச்சிட்டோம். கேமரா தூக்கிட்டு அவன் ஓடி வரான். ஆல்ரெடி அங்கே 2 பேரும் செம்ம ஸ்பீடில் ஓடி போய் அங்கே போய் நிற்கிறோம். நின்று பார்த்துட்டு ஐயோ பிரகாஷ் ராஜ் தானே ஷார்ட்டுக்கு வேணும், அவருக்கு சொல்லலேன்னு திரும்பி பார்த்தா பிரகாஷ் ராஜ் நின்று இருக்காரு. மனுஷன் பாவம் ஓடி வந்திருக்காரு எங்களோட. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுது அந்த அவார்டு அவர் வின் பண்ணியிருக்காருன்னா இ டிசர்வ் தட். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது வி ஆர் வெரி ப்ரௌடு. எங்களுக்கு ஒரு ரொம்ப மறக்க முடியாத அந்த நாட்கள் அவர் கொடுத்தாரு. ஸோ இந்த இன்டர்வியூ மூலமாக நான் சொல்லிக்கிறேன், தேங்க்ஸ் பிரகாஷ் ராஜ் சார். எடிட்டிங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. மதன் குணதேவா எடிட்டிங் பண்ணுறாரு. இஸ் ஒரு ஃபைன் டியூன் பண்ண மனுஷன் அவர். என்னென்னா டேலண்ட் வந்து ரொம்ப ட்ரெமெண்டஸ் டேலண்ட்டு. டெக்னீஷியனாக பார்த்தா அவர் ரொம்ப ட்ரெமெண்டஸ் டேலண்ட் உள்ள ஒரு கேரக்டர் மதன் குணதேவா. அவர் ரொம்ப பெரிய ஹைட்டுக்கு போக வேண்டிய ஒரு ஆள். அவர் ஏன் இன்னும் போகலன்னு தெரியல எனக்கு. பட் ஸ்டில் இந்த படத்தில் வந்து அவருடைய ஒர்க் வந்து, ஏன்னா சில சீன்ஸ் வந்து, ஏன்னா சில நாள் வந்து நமக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் லைட்டு நம்ம நினச்ச மாதிரி இருக்காது. ஆர்டிஸ்ட்டு சில டைம் லீக் வந்திருக்க மாட்டாங்க, அதனால ஷார்ட் டிலே இருக்கும். சில டைம் எங்களாலே டிலே இருக்கும். ஒரு ஆர்டிஸ்ட்டே வந்து பாதி நாள் சாப்பிட்டுட்டு இருப்பார், அந்த பெர்ஃபார்மன்ஸில் போயிட்டுருக்கோம் அது. ஸோ அது மாதிரிலாம் டைமில் சில நாள் நாங்கள் காம்ப்ரமைஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்கோம். சில நாட்கள் மேபி 2 or 3 days, இந்த இத்தனை நாள் ஷூட்டிங்லேயே வந்து 2 or 3 days வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் நடந்திருக்கும்.
அந்த காம்ப்ரமைஸை வந்து ஃபீல் பண்ணிட்டு என்னடா பண்ணுறதுன்ட்டு எடிட்டில் வந்து மதன்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவோம். ஸோ மதன் அதை கட் பண்ணி காட்டும் போது அவன் அந்த காம்ப்ரமைஸ் எல்லாம் காம்பன்சேட் பண்ணிட்டு வர்றாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு கொடுத்த விஷயத்த கொடுத்ததுக்கு மேலே தர்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். ஸோ அந்த தகுதி வந்து மதன்கிட்ட இருக்காது. ஸோ மதன் இந்த படத்தில் அமைஞ்சதும் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். அதான் வந்து என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், ஒரு நல்ல கதை அமைஞ்சிச்சுன்னா அந்த கதை வந்து அதுக்கான ஆட்களை அதுவே கரெக்டாக தேர்ந்தெடுத்துரும், இன்க்ளூடிங் த டைரக்டர். ஸோ ஒரு டைரக்டரோ, ஒரு கேமராமேனோ, ஒரு ஆர்டிஸ்ட்டோ, ஒரு டெக்னீஷியன்ஸோ எல்லாமே அந்த கதையோட களம் வந்து கரெக்டாக தேர்ந்தெடுத்துருவாங்க. ஸோ இந்த படத்தை ரவுத்ரம் பொறுத்த வரைக்கும் இதில் எப்படி ஆர்டிஸ்டோட கேஸ்டிங் எந்த அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சுதோ அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் கேஸ்டிங், இவங்க கண்ணுக்கு தெரிஞ்ச கதாபாத்திரம்னா அவங்களாம் கண்ணுக்கு தெரியாத கதாபாத்திரங்கள், அவங்களும் இந்த படத்தில் ஒரு கேரக்டர்ஸாக தான் வாழ்ந்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டெக்னீஷியனும் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் என்னை பொறுத்தவரைக்கும். ஸோ அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு ஆர்ட் டைரக்டர் வந்து சிவராஜ், அவரும் அவருடைய பங்கை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஏன்னா எல்லாமே லைவ் லொக்கேஷனால் ஆர்ட் டைரக்டர் வேலையே இல்லைன்னு நினச்சிடுவாங்க. இருக்கிற மாதிரி கொடுக்குறதுக்கும் ஒரு திறமை இருக்கணும். ஸோ அந்த டேலண்ட் ஆர்ட் டைரக்டர் சிவராஜ்க்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ அவரோட ஒர்க் இந்த படத்தில் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அவர். அண்டு லிரிக் ரைட்டர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சாங் வந்து தாமரை எழுதியிருக்காங்க. அந்த பேலன்ஸ் சாங்ஸில் வந்து லலித் ஆனந்த்ன்ற ஒரு லிரிக் ரைட்டர் எழுதியிருக்காரு. லலித் ஆனந்த் பற்றி, ஏன்னா தாமரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவங்க ஒரு அமேசிங் ரைட்டர். ஸோ அவங்கள பற்றி நான் சொல்லி தெரிய வேணாம். பட் லலித் ஆனந்த் பொறுத்தவரைக்கும் நான் சொல்லி ஆகணும் இங்கே. என்னென்னா அவரும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி எனக்கு, எங்கள் கூடவே ட்ராவல் ஆவார். ஸோ எல்லாருமே அந்த பாடலில் வந்தது எல்லாமே ஒரு பல்லவி ஒரு சரணமில் 2 சரணம் இருக்கும். பட் அதில் அவர் எழுதி கொடுத்தது எல்லாமே 100 பல்லவி 100 சரணங்கள் இருக்கும். அதுலேருந்து நான் செலக்ட் பண்ணது தான் அது. கொஞ்சம் கூட அந்த டயர்ட்னஸ் அவரோட கண்ணில் தெரியாது. எவ்வளோ கேட்டாலும் அவர் அது எனக்கு கொடுத்துட்டே இருந்தார். ஸோ அது ஒரு அந்த மாதிரி ஒரு டெக்னீஷியன், அந்த மாதிரி ஒரு ரைட்டர் எனக்கு, லிரிக் ரைட்டர் கிடைச்சது எனக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அவர் இதில் ஒரு சாங் ஒரு கொரியோகிராஃப் பண்ணார். அவரோட ஸ்டைல் வந்து இட்ஸ் டோட்டலி அன்யூஷுவல், நம்மளோட ஸ்டைல் கிடையாது அது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னா, டான்ஸ்னால் வந்து எல்லோரும் அந்த டான்ஸிங் மூமெண்ட்டு ஹெவி ஆடுறதுலாம் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டைல் வராது. அவர் ஐபால்லே ஒரு ஃபுல் சாங்கே முடிச்சுடுவார். அவர் அந்த புருவத்தையும் கண்ணையும் வச்சுனே அவர் ஃபுல் சாங் ஆட முடியும் அவரால், அந்த டேலண்ட் இருக்கு அவருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு சின்ன சின்ன டீட்டெயில் பண்ணுவார் மூமெண்ட்டில். அதுதான் இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப அந்த ஒரு சாங் கோலி மாரி கேங்ஸ்டர்னு ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கில் வந்து அவ்வளோ அழகாக கொரியோகிராஃப் பண்ணியிருந்தார் அவர். அண்டு அதுக்கப்புறம் அவர் லெக்கு ஸ்ப்ரெயின் ஆனதுனால அந்த சாங்கை வந்து ஃபஸ்ட் டே ஷூட் அப்போ ஒரு லெக் ஸ்ப்ரெயின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா விஷ்ணு தேவான்னு ஒரு மாஸ்டர் வந்து தான் அந்த சாங்கை கம்ப்ளீட் பண்ணி முடித்தார். ஸோ கிரெடிட் டைட்டில் வந்து ஆக்சுவலாக விஷ்ணு தேவாவுக்கு தான் போகும். ஏன்னா நான் நைட்டு தான் கூப்பிட்டேன், மாஸ்டர் இந்த மாதிரி ஆகிடுச்சு, மாஸ்டருக்கு வேறு மாஸ்டர் வேணும், ஏன்னா அவரால் பண்ண முடியல அப்படின்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரேன் அப்படின்ட்டு வந்து அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஸோ விஷ்ணு தேவா ஒரு சாங் பண்ணியிருக்காரு. அந்த கோலிமார் சாங் வந்து விஷ்ணு தேவா கொரியோகிராஃப் பண்ணது. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு, அதோட டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்குலாம் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டான்ஸிங் அவர் கணேசாச்சாரியை பார்த்தாலே எல்லோரும் சிரிப்பாங்க, ரசிப்பாங்க. ஸோ டெஃபினட்டாக அது வந்து, ஏன்னா அதை டார்கெட் பண்ணி தான் அந்த கேரக்டரை நான் ஃபிக்ஸ் பண்ணது. ஸோ அவரை பார்த்தோன்னே பசங்களுக்குலாம், சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ டெஃபினட்டாக அந்த பாட்டு ஒரு ஹைலைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இந்த படம் ஒர்க் பண்ணேன்னா அதுக்கு பெரிய காரணம் வந்து யுகா. ஏன்னா ஒரு மூட் ஆஃப் லைட்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன்னா அதை அழகாக ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நான் என்னோட ஃபுல்லாக கான்செப்ட் காம்போசிஷன் இது மாதிரி இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபுல்லாக எவ்வளோ பரபரப்பாக இருந்தாலும் அதில் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு முக்கிய காரணமாக வந்து யுகா எனக்கு பெரிய ப்ளஸ் இந்த படத்தில். யுகராஜன், மணி, என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் சொல்லணும், பூலகன் எல்லாம் ரொம்ப வெரி கோஆப்ரேட்டிவ். எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிமில் வந்து நிறைய பேர் ஆர்டிஸ்டே கிடையாது, என்ன ரிலாக்ஸ்டாக எல்லாம் கேமராமெலாம் கத்திகிட்டே இருப்பாங்க, நீங்கள் என்ன இவ்வளோ ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு காரணம் வந்து எங்கள் கேமரா அசிஸ்டன்ஸ் மட்டும் இல்லாமல் டைரக்டர் அசிஸ்டன்ஸும் அவ்வளோ கோஆப்ரேட்டிவ். எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப இதாக ஹெல்ப்பாக இருந்தாங்க. ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஹாப்பி சந்தோஷமாக பண்ண முடிஞ்சுது. அதுக்கு காரணம் உங்கள் ஏடிஸ், டைரக்டர் சார் ஏடிஸ் அண்டு என் சைடு இருந்தது. 2 பேருமே ஒரு மொத்தம் 10 பேர்னா 10 பேரும் அவ்வளோ இதாக இருந்தது எங்களுக்கு. எல்லாமே லைவ் லொக்கேஷன், எல்லாமே பிரச்சனை, எல்லாமே போலீஸ் ப்ராப்ளம் உள்ள லொக்கேஷன்ஸ். ஸோ எல்லாமே க்ரௌடு கண்ட்ரோல் இருக்கும். எல்லாருமே வந்து எல்லா லொக்கேஷனுமே டஃப் லொக்கேஷன்ஸ்.
without this direction department and the cinematography department, nothing would have happened there. ஏன்னா பாதி நேரம் அவங்க மேனேஜராக மாறிடுவாங்க, பாதி நேரம் அவங்களே போலீஸாக மாறிடுவாங்க. ஸோ எங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல எனக்கு. ஸோ எங்களுக்கு ரொம்ப அழகாக கவர் பண்ணி இந்த படத்தை கொண்டு போனதே வந்து என் டிபார்ட்மெண்ட்டும் சரி, இவர் டிபார்ட்மெண்ட்டும் சரி. they work like brothers, they didn't work like technicians. அது மாதிரிலாம் இல்லை. ஒரு அண்ணன் ஜெயிக்க போகிறான்னா தம்பிலாம் எவ்வளோ சந்தோஷப்பட்டு கூட சேர்ந்து வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் அமைஞ்சிது. ஸோ டீம் நான் சொன்னாலே வந்து அது எங்கள் டைரக்ஷன் டீமும் அவரோட சினிமாட்டோகிராஃபி டீம் தான். ஸோ தே ஸ்லாக்டு இந்த ஃபீல்டு அந்த அளவுக்கு. ஏன்னா எல்லாமே எல்லா சீக்வன்ஸும் ரோட்டில் தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் த மூவி வாஸ் இந்த லைவ் லொக்கேஷன்ஸ். ஸோ அங்கே இருக்க க்ரௌடு அப்போ ஒருத்தன் ஒரு மாதிரி டிசைனாக இருப்பான். ஸோ அவங்கள அத்தனை பேரும் ஹேண்டில் பண்ணி எனக்கு என் சைடில் அது எந்த டென்ஷனும் என் சைடில் வராமல் பார்த்துக்கிட்டு. ஸோ தே ஒர்க் வெரி ஹார்ட் ஃபார் திஸ் ஃபிலிம். ஸோ டெஃபினட்டாக அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் இந்த படத்துக்கு அப்புறம். வென் தே கோ அவுட் அண்ட் அவங்க டேரக்டராக வரும்போது டெஃபினட்டாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குன்னு நம்புகிறேன். நிறைய பேர் ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பட் வி போத் வாண்ட் டு வெயிட் டில் த ரிலீஸ். ஏன்னா ரிலீஸ்க்கு அப்புறம் பேசுகிறது தான் எங்கள் 2 பேருக்கும் நியாயமாக இருக்கும்னு படுது. ஏன்னா அப்போ கரெக்டான அங்கீகாரம் கிடைக்கும் போது, ஏன்னா அடுத்த படம் பண்ணும் போது வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னு 2 பேருக்குமே ஒரு ஆசை இருக்குது, நியாயமான ஆசை. ஸோ வி வாண்ட் டு வெயிட் டில் த மூவி ரிலீஸ். நிறைய ஆஃபர் வந்து ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறமே நிறைய ஆஃபர் வந்துச்சு, 2 பேருக்குமே நிறைய ஆஃபர் வந்துச்சு. பட் வி வாண்ட் டு வெயிட் டில். கேட்ட கொஸ்டின்லேயே வந்து நான் என்னை ரொம்ப திணற வச்சு என்னை ஆன்சர் பண்ண முடியாத ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்டிருக்கீங்க. அடுத்த படம் கஷ்டம்தான், அதுக்கு அடுத்த படமும் இவர் தான் இருப்பார் நம்புகிறேன் நான். அதுக்கு நடுவில் அவர் எங்கேயோ பிச்சின்னு போனார்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா படமும் அவர் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை தான், என்னுடைய ரொம்ப நியாயமான ஆசை, என்னுடைய எல்லா படத்துலையும் அவர் கூட இருக்கணுன்றது. பட் பார்ட்டி பார்த்தா டவுட்டாக இருக்குது. ஏன்னா பார்ட்டிக்கு நிறைய ஆஃபர் வரும்னு நினைக்கிறேன். பார்ட்டி கலந்துக்கும் இதையெல்லாம் நம்பி என்னால் சொல்ல முடியல. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ஐ வாண்ட் டு ட்ராவல் வித் யூ. எனக்கு என்னோட ஒரு நியாயமான ஆசையை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கதை சொன்னப்பே பார்த்துட்டு ஒரு 3 படம் ஃபஸ்ட்டு பண்ணுறோம், ஒன்றா சேர்ந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் நல்ல வேலை வெளியே போயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப பிகினிங்கே சொன்னார், அதான் சொன்னார். பட் இவர் வந்து தருவாரான்னு தெரில. 3 படம் சொன்னார். நானே சொல்லிக்கிறேன் 3 படம் கொடுப்பாரு, 3 படம் கொடுப்பாருன்னு. அதுதான் இவர் வந்தாருன்னா 100% இவர் தான். இவர் இல்லைன்னா தான் நம்ம எதாவது யோசிக்கணும். பட் இவர் கிடைச்சாருன்னா ரொம்ப நிறைய பெரிய ஆளுங்க அவர். டிஜிட்டல் கலெக்ஷன்ஸ் இந்த படத்தில் ரொம்ப அவர் ஒர்க் பண்ணுற ரெங்கா சார் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கோஆப்ரேட்டிவாக, ரொம்ப பொறுமையாக கேட்குறது வந்து பண்ணி பெயிண்டிங் மாதிரி சின்ன எவ்ரி ஃப்ரேம் வந்து மேட் பெயிண்டிங் மாதிரி உட்காந்து பண்ணிகிட்ருக்கோம் நிறைய ஒர்க்ஸு. பார்த்தீங்கன்னா படத்தோட சீக்வன்ஸ் ஃபஸ்ட் வெரி பிகினிங் டைட்டில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஏர்லி மார்னிங் விடிஞ்சு சன்ரைஸ் ஆகும் அந்த சீக்வன்ஸ் முடிகிறப்ப. அது வந்து டிஏயில் வந்து அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் டியூரேஷன்ஸ் தான் அது. ஆனால் அது வந்து ஒரு 2.5 நாளாக போராடிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு மூட் ஆஃப் லைட்ஸை வந்து கொண்டு வரதுக்கு. ஏன்னா அந்த ப்ளூ டார்க் இருட்டிலேருந்து விடிஞ்சு கொஞ்சமாக விடியல் ஆகும். அந்த வந்து கலர்ஸ் வந்து ப்ளூ டு வார்ம் லைட்ஸ் சேஞ்ச் ஓவர் ஆகும். அந்த 5 மினிட்ஸில் வந்து அந்த சேஞ்ச் ஓவர்ஸ் தெரியாமல் அதை கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த சீக்வன்ஸ் வந்து டிஜிட்டல் கரெக்ஷனில் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு அந்த போர்ஷன்ஸு. இவ்வளோ நேரம் நீங்கள் என்னோடய இன்டர்வியூவும் என்னோடய கேமராமேன் இன்டர்வியூவும் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ ஐம் ரியலி கிரேட்ஃபுல் டு பிகைண்ட் வுட்ஸ். ஏன்னா வந்து ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸை அங்கீகரிக்கிறதுல வந்து பிகைண்ட் வுட்ஸோட பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பிகைண்ட் வுட்ஸில் இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுல வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஐம் ரியலி கிளாட் டு சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ஆஃப் பிகைண்ட் வுட்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நல்ல அளவில் ரீச் பண்ணுறதுல வந்து பிகைண்ட் வுட்ஸோட பங்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ தேங்க்ஸ் அ லாட்.